பழமொழியும் பழப்பொருள் ஒரு மொழியும் ஓரெழுத்து ஒரு மொழி படிச்சுட்டா எது தேவையில்ல, இதெல்லாம் ஈஸியாக அமைச்சிடும். ஓகேங்களா? சொற்பொருள் ஸ்கூல் புக் வைக்கிறது ஃபர்ஸ்ட் மெயின் எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணோம்? சொற்பொருளுக்கும் எதிர்ச்சொல்லுக்கும் எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். பழைய புக்கு புது புக்கு பழைய எடிஷன் அது மூணு படிச்சா போதும். அதை மீறி கேட்டா தேவை கிடையாது. அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை படிச்சாலே போதும். ஒரு பன்மொழிக்கு ஒரு சோர்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி நோட்ஸ் கொடுத்து இப்போ நான் சொன்னதுக்கு எல்லாமே நோட்ஸும் கிளாஸும் ஓவராலாக போட்டிருக்கேன். கலைச்சொற்களுக்கும் மட்டும்தான் நான் போடலை, மற்ற எல்லாத்தையுமே போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ கிளாஸும் போட்டிருக்கேன். ஒரு பொருள் பன்மொழி பழமொழி தொடர்பு ஒரு படி இதெல்லாம் 100 PDF தேடி அதில் ஒரு குறிப்பிட்ட பேஜ் மட்டும் தான் கிடைச்சிச்சு. அந்த பேஜை தேடி நோட்ஸை எடுத்து கொடுத்துட்டேன். வேற எங்கேயும் நோட்ஸ் கிடையாது, அதை எடுத்து கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ வேற என்ன இருக்கு இப்போ மனப்பாடம் பண்ணுறது? அயற்சொல் தமிழ் சொல். அயற்சொல் தமிழ் சொல். அயற்சொல் தமிழ் சொல். அதேனா பிறமொழி சொல். அதுக்குள்ள எது எது இன்வால்வ் ஆகும்னா இந்துஸ்தானி, போர்ச்சுகீசியம், தெலுங்கு, வடமொழி அதெல்லாம் சொல்றோம்ல, இது எல்லாமே எதுக்குள்ள அடைகிறோம்? இந்த அயற்சொல் தமிழ் சொல்லுக்குள்ளே அடைகிறோம். சரிங்களா? இதுக்கு சில கான்செப்ட் இருக்கு, அதை நான் ஏற்று கொடுத்துருக்கேன் நோட்டா. ஸோ இதை தவிர வேற ஏதாவது நான் மனப்பாடம் பண்றதுக்கு இதுல நான் 20 மார்க் தான் வருமானா, இதுல வரக்கூடிய சில வார்த்தை இப்ப கலைச்சொற்கள் படிச்சோம் இல்லையா, அதுல புக்லயும் கலைச்சொற்கள் இருக்குல்ல, புக்ல இருந்து வர கலைச்சொற்கள் யாராவது தப்பா போடுறது வாய்ப்பு உண்டா? படிக்கலன்னா போடுவோம், ஆனா படிச்சுட்டு என்ன பண்ண மாட்டோம், போட மாட்டோம். எளிமையா வந்துடும். சில கேள்விகள் எளிமையா இதுலையும் அமைஞ்சிடும், சில கேள்விகள் தான் கஷ்டமா வரும். அந்த சில கேள்விகள் தான் எவ்வளவு மார்க் சொல்லியிருக்கேன்? 20 மார்க், 20 கேள்வி. ஓகேங்களா? ஸோ இப்போ 80 + 20 படிச்சோமா, இந்த 80 புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் கம்மி. நான் சொல்ல போறீங்களா, உரைநடை இலக்கியம் மட்டும் சீக்கிரம் படிச்சு முடிச்சிங்கன்னா 80 மார்க்கும் என்ன சொன்னேன், புரிஞ்சுக்கிறது ரொம்ப நேரம். இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த இணைப்பு சொற்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா, நோட்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா தேவைப்படுமா, மனப்பாடம் பண்ணணுமா, இல்லை ஏதாவது எழுதணுமா? ஈஸி தானே. அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் கட்டி இழுத்துங்கன்னா 80 மார்க் கையில. ஆனா இந்த 20 மார்க் இருக்குல்ல, ஒரே நாள்லயோ ஒரே வாரத்திலயோ ஒரே மாசத்துலயோ அந்த 20 கேள்விகள் நம்மள என்ன பண்ண முடியாது, பண்ணிட முடியாது. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ண, இன்னையிலேருந்து எடுங்க. இவ்வளவு நாள் விட்டு இருந்தாலும் இன்னையிலேருந்து கை வச்சா கூட 100 நாள் செட்டில் போட்டீங்கன்னா எதை முடிக்க முடியும்? அந்த 20 கேள்வியில அட்லீஸ்ட் ட்ரை பண்றோம், அட்லீஸ்ட் அது வந்து 10 கேள்வியாச்சும் என்ன ஆகும் நம்ம கையில கட்டாயம் அமையும். கட்டாயம் அமையும், 10 கேள்வியாச்சும் அமையும். நம்ம போடுற எஃபர்ட் தான். ஓகேங்களா? அப்போ அதுக்கு நீங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்க, நீங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்க. ஒரே நாள்ல அது படிச்சிட முடியாது. கலைச்சொற்களுக்கான நோட் சொல்றேன், வேறு ஸ்டடி சொல்லிட்டு அப்போ அதுல இருந்து எடுத்து டெய்லியும் என்ன பண்ணும், ஒரு குறிப்பிட்டதான் படிக்கணும். அப்படி இல்லையா, நான் டே ஷீட் டெய்லி அப்லோட் பண்றேன், அதையாச்சும் என்ன பண்ணிக்கணும், படிக்கணும். ஓகேங்களா? அது நீங்க தான் ஜாயின் பண்ணி படிச்சுக்கணும். அவ்வளவுதான். அதை நான் பின்னாடி வேணா சொல்றேன். சரிங்களா? ஒண்ணு உங்களால எஃபர்ட் போட முடிஞ்சா போடுங்க, இல்ல நான் கொடுக்குற எஃபர்ட்டை என்ன பண்ணிக்கணும், யூஸ் பண்ணிக்கணும். இப்படி பண்ணிட்டு அந்த 20 கேள்விகள் நம்ம என்ன பண்ணோம், கையில வந்துடும். இப்போ 80 கேள்விகள் + 20 கேள்விகள். இப்போ சொல்ல முடியுமா நம்மளால அட்லீஸ்ட் ஒரு 80 மார்க் மேல எடுக்க முடியுமா? ஒரு கான்பிடன்ட் வந்தா, இப்படி சிலபஸை புரிஞ்சுட்டா இப்போ உங்களுக்குள்ள ஒரு கான்பிடன்ட் கிடைக்குமா? 80 மார்க் எடுக்க முடியும்னு ஒரு கேள்வி, 80க்கு மேல எடுக்க முடியுன்ற ஒரு கேள்வி புரியுதா? ஈஸியா எடுக்கலாம். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் எவ்வளவு கேள்வி நம்மளால எடுக்க முடியும்? 80 கேள்வி கட்டாயம் நம்மளால எடுக்க முடியும். அந்த 20 கேள்விக்கு நீ எவ்வளவு தனிப்பட்ட எஃபர்ட் போடுற, அதை பொறுத்துதான் என்ன அமையும் அந்த 20 கேள்வி. இதுதான் தமிழ். ஓகேங்களா? வேறு சரி நான் கொடுத்துறேன். சரிங்களா? எல்லாத்தையும் நான் தமிழ் மட்டும் கிடையாது, இப்போ நான் எல்லாத்துமே என்ன சொல்ல முடியும், நாங்கள் நேரங்கள் கம்மி. மேக்ஸ் 25க்கு 20க்கு மேலே 25க்கு 25 எடுத்தால் தான் மேக்ஸ் என்ன பண்ண முடியும், டார்கெட் வச்சா தான் 20 ஆச்சு தொட முடியும். ஓகேங்களா? ஸோ கடினமாக உழைங்க. ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுவும் குரூப் 1 லெவலில் கொஸ்டின். எக்ஸ்ட்ரா புறநிலை கணிதம்னு ஒரு புக்கை நம்ம யூஸ் பண்ணலாம். RS அகர்வாலோட புறநிலை கணிதம் யூஸ் பண்ணலாம். ஒரு டிவிக்கு இவரு சொன்னார் இல்லையா, தங்கமுத்து இன்ஜினியர் தங்கமுத்து கிளாஸ் பாருங்களா, முடிஞ்சா 4 மணிக்கு எழுங்க. அந்த 4 மணி எழுறது படிக்கிறதுக்காக மட்டும் இல்லை, அந்த 4 மணி நீங்க எழுந்துச்சா மீண்டும் தூங்க மாட்டீங்க. என்னைக்கு நம்ம அதிகாலையில் எழுந்துருமோ, நான் எழுந்தது இல்லை, ஆனா என்னைக்கு அதிகாலையில் எழுறோமோ அந்த நாள் நம்ம என்ன பண்ணுவோம், பர்ஃபெக்டா யூஸ் பண்ணிடும். ஸோ காலையில எழுறதே நமக்கு ஒரு ஒழுங்கினத்தை கொடுக்கும். ஸோ காலையில முடிஞ்சா அந்த கிளாஸை முடிஞ்சா பாருங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்க, ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுவும் குரூப் 1 லெவல்ல இருந்து பார்க்கணும். எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம்னா அந்த ரீசனிங்க்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஸ்டினை பாருங்க. ரீசனிங் இருக்கு இல்லையா, அந்த 10 அதில் தான் நம்ம தடுமாறுறோம். மற்றெல்லாம் ஃபார்முலா வச்சு போடுவோம், ரீசனிங்ல தடுமாறும். அதுக்கு ப்ராக்டிஸ் இருந்தால் போதும். அந்த ப்ராக்டிஸ் எதை யூஸ் பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்டோட கொஸ்டின்ஸ் பாருங்க. ஓகேங்களா? ரயில்வே கொஸ்டின், CLC கொஸ்டின், SSC இவ்வளோ வைக்கலாம், GD அந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னாலே யூஸ்ஃபுல் ஆயிடும். எக்ஸ்ட்ரா புறநிலை கணிதம் புக்கு தமிழ் மாதிரி வந்தால் புறநிலை கணிதம் RS அகர்வால் புக்கை வந்து யூஸ் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம் தான். எந்த ரெஃபரன்ஸ் புக்கும் நான் ரெஃபர் பண்ண மாட்டேன், ஏன்னா ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் புக்லையும் ஒவ்வொன்று இருக்கும். ஓகேங்களா? இதை பார்த்துக்கலாம். GKவை பொறுத்தவரையும் GKவையும் இது மாதிரி புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் நான் புதுசாக படிக்கிறேன், இல்லை நான் குரூப் 1 ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த டேஸ்ல அப்படின்னா எதை ஃபர்ஸ்ட் கை வைக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா யூனிட் 6 அதிகபட்ச மார்க் எல்லாத்துலையுமே. ஓகே, எது அதிகபட்ச மார்க் வருது, யூனிட் 6, அடுத்தது யூனிட் 5, அதுக்கு அடுத்தது பாலிட்டி. இந்த 3 யூனிட் என்ன பண்ணும்,
தரவா முடிச்சிருங்க. இந்த 3 யூனிட்டை படிச்சுட்டு மேக்ஸ் படிச்சாலே ஏதாவது கிளியர் பண்ண முடியும். பிலிமினரியும் குரூப் 4ல ஜிகேல பேசிக் மார்க்கே எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லை நான் நல்ல மார்க் எடுக்கணும்னா எதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்? யூனிட் 6, யூனிட் 5 ப்ளஸ் வந்து பாலிட்டி. ஓகேங்களா? இது முடிஞ்சதுங்க. அதுக்கப்புறம் ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி 5 கேள்விகள் வரும். ஐஎன்எம், அந்த ஐஎன்எம்ல என்ன நான் பாயிண்ட் அவுட் பண்ணா தமிழ்நாடு ஐஎன்எம் மொத்த ஐஎன்எம் 5 கேள்விகள் வச்சுன்னா அந்த 2 கேள்விகள் இருந்து வரும் கட்டாயம். ஒன்று வாவுசியோ இல்லை சுப்பிரமணிய சிவாவோ இல்லை வந்து திருப்பூர் குமரனோ பாரதியாரோ. ஓகேங்களா? அப்போ இவங்களை பற்றி கட்டாயம் கேள்விகள் வரும். கொஸ்டின் மேடம் சொன்னாங்க ஒரு ப்ளூ பிரிண்ட் நமக்கு கொடுங்க, அந்த ப்ளூ பிரிண்ட் படி எதுல 2 கேள்வி கட்டாயம் வரும்னா தமிழ்நாட்டு ஐஎன்எம். இப்போ ஒரு கேள்வி கேட்கறாங்க இல்லையா, 3ஆம் ஐஎன்சி மாநாட்டில் தமிழ்ல உரையாற்றியவர் யாரு, வரவேற்புரையாளர் பெற்றவர் யாரு, மூக்கனாச்சாரியான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, மூக்கனாச்சாரியார் தம்பி வந்துச்சு இல்லை. அதான் அந்த மாதிரி தமிழ்நாட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா எத்தனை கேள்வி எடுக்கலாம்? 2 கேள்விகள் கட்டாயம் எடுக்கலாம். மீதி 3 கேள்வி இந்திய அளவில் ஐஎன்எம் படிச்சோம்னா போட்டலாம். அப்போ ஹிஸ்ட்ரி ஸ்கூல் புக்கு ப்ளஸ் என்ன அப்படின்னா 11th to 12th, அதாவது 6th, 7th, 11th அதில் இருக்கிற ஹிஸ்ட்ரி நல்லா படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் படிக்கலாம். கவர்மெண்ட் மெட்டீரியல் நிறைய டேட்டாகள் இருக்கு. லக் பாஷா என்று அழைக்கப்பட்டவர் யாரு? குத்புதீன் ஐபக். அடிமை வம்சத்தை தோற்றுவிச்சவர் யாரு? லாக் பாஷா என்று அழைக்கப்பட்டவர் யாரு? குத்புதீன் ஐபக். இது எங்க இருக்கு? நம்ம புக்ல எங்க படிச்சிருப்போம், ஆனா பழைய எடிஷன் இருக்கு, அதை நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஆனா அது எங்க கொடுத்துருக்காங்க? கவர்மெண்ட் மெட்டீரியல் இடம் பெற்றிருக்கோம். அடிமையின் அடிமை, இல்துமிஸ், இதெல்லாம் படிச்சு இதெல்லாம் புக்ல இடம் பெறல. ஆனா எங்க இருக்குன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம். அந்த தேசிய மறுமலர்ச்சியில இந்த இயக்கங்களை தோற்றுவிச்சவங்க அந்த மாதிரி நிறைய டேட்டாக்கள் எங்க இருக்குன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கு, அதை நீங்க படிக்கலாம். அதை மீறி ரெஃபரன்ஸ் புக்கு உங்களோட இதுதான். நான் பேசிக்கா சொல்றேன், ஊரக பகுதிக்கு இனிமே லட்சுமிகாந்த் புத்தகத்தை படிக்காதவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னா இருக்கீங்க. நானே படிச்சதில்லை. ஏன்னா அந்த புத்தகத்தோட ஒரு தோற்றம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யூபிஎஸ்சி படிக்கிறவங்களும் குரூப் 1 படிக்கிறவங்க தான் எதை படிக்கணும்? லட்சுமிகாந்த் படிக்கணும். இன்னொரு பிரச்சனை இங்கிலீஷ் மீடியம். லட்சுமிகாந்த் இங்கிலீஷ் மீடியம் புக்கு, அப்ப தமிழ் மீடியம் அதை படிக்க முடியாது, அதுக்காக ஒரு ஆல்டர்னேட் புக்கை படிக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற வசதிக்கு என்னன்னா அந்த தமிழ்ல ஒரு எடிஷனல் கொடுத்துட்டாங்க, அதாவது மாத்தி கொடுத்துட்டாங்க. நமக்கு என்னன்னா தமிழ்ல ஒரு பிடிஎஃப் கிடைக்குது. அப்படி இல்லையா இங்கிலீஷ் புக்கே என்ன பண்ண ஸ்கேன் பண்ணி அதுல லாங் ப்ரெஸ் பண்ணாலும் ஏஐல என்ன கொடுத்துட்டு தமிழ் டிரான்ஸ்லேட்டர் கொடுத்துட்டு இன்னைக்கு நான் அதை கிளாஸாவே என்னால போட முடியுது. ரீசன் என்னன்னா அந்த புத்தகம் இவங்களுக்கு மட்டும்தான் இல்லை, இந்தந்த கேட்டகரிக்கு அதை படிக்கணும், இந்த குரூப் 1 டிஎன்பிசி படிக்கணும் அதை படிக்கணும்னு கிடையாது. குரூப் 4 படிக்கணும், எதை படிக்க முடியும்? லட்சுமிகாந்த் புக்கை படிக்க முடியும். ஊரக பகுதி மக்களும் அதை படிக்கலான்றதான் நான் சொல்ல வரேன். ஸோ அதனால இது எட்டா கனின்றதை விட்டுடுங்க. அந்த புத்தகத்தை படிச்சா மற்ற புத்தகம்லாம் தூள் ஆயிடுது. ஸ்கூல் புக்கோ அவுட் சோர்ஸோ மற்ற புக்கெல்லாம் தூள் ஆயிடுது. ஆனா ஒரே வார்த்தைக்கு நம்ம ஏன் அதை ஒதுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எதனால? அது இங்கிலீஷ் மீடியம், அது இங்கிலீஷ் மீடியம் புக்கு, அதனால என்னால் படிக்க முடியல அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம முன்வைக்கிறோம். அதுக்கு மாற்று வழியை படிச்சு முடிஞ்சா அந்த புத்தகத்தை என்ன பண்ணிக்கலாம்? குவாலிட்டிக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தற்கால தமிழ்நாடு வரலாறு எந்த புத்தகத்தை எதுக்கு? யூனிட் 6க்கு ஒரு பாதிக்கு எதை யூஸ் பண்ணலாம்? தற்கால தமிழ்நாடு வரலாறு யூஸ் பண்ணலாம். குவாலிட்டிக்கு அந்த எக்கனாமிக்ஸ் வந்து நம்மளோட 11th 12th புக்கு நல்லா படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா பாலிசி நோட்ஸ் சொன்னாங்க இல்லையா, பாலிசி நோட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், பட்ஜெட்டு, ஓகேங்களா, இதெல்லாம் படிச்சாலே எதை எடுத்துடலாம்? ப்ளூ பிரிண்ட் நம்மளே ஏன் பண்ணலாம். கட்டாயம் 5 ஆண்டு திட்டங்களை பத்தி என்ன இருக்கும்? ஒரு கொஸ்டின் இருக்கும். நிதி ஆயோகோட தர வரிசை குறியீடை பத்தி ஒரு கொஸ்டின் வரும். எடுத்து பாருங்க, தமிழ்நாடு இந்த எத்தனாவது வரிசையில் உள்ளது, கல்வியில் எத்தனாவது இடத்துல உள்ளது, பள்ளி தரவரிசையில் எத்தனாவது இடத்துல உள்ளது, சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு, நிலக்கடலை அந்த மாதிரி பொருளாதார ஆய்வறிக்கைன்னு ஒரு இது விடுறாங்க இல்லையா, அதை அப்போ இந்த ஃபோக்கஸ் பண்ணாலே நம்மளால என்ன பண்ண முடியும்? 2 கேள்விகள் ஈஸியாக எடுத்துட முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. எங்கெங்க அப்போ ஸ்கூல் புக்கு, பொருளாதார ஆய்வறிக்கை, பட்ஜெட் தமிழ்நாடு பட்ஜெட்டு, தமிழ்நாடு வேளாண்மை பட்ஜெட்டு, இந்திய வேளாண்மை பட்ஜெட்டு, அப்புறம் வந்து பார்த்தோம்னா பாலிசி நோட்ஸ் மேம் சொன்ன மாதிரி தான். சமூக நலத்துறை படிச்சுட்டாலே பெண்களுக்கான திட்டங்கள், குழந்தைகளுக்கான திட்டங்கள், முதியோர்களுக்கான திட்டங்கள், திருநங்கைகளுக்கான திட்டங்கள் எல்லா இடத்துலையும் வரும். திருநங்கைகளுக்கான ஓய்வூதிய வயது என்ன? ஒரு இடத்துல கொஸ்டின் கேள்விப்பட்டிருக்கீங்க. திருநங்கைகளுக்கு எவ்வளவு ஓய்வூதியம் கொடுக்குறாங்க? முதியோரோட போன் நம்பர் என்ன? அந்த முதியோரோட அவசர எண் என்ன? குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் அவசர உதவி என்ன? கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? மாதம் 1000 ரூபாய் தராங்க இல்லையா, கலைஞர் உரிமை தராங்க இல்லையா, அது மூலியமா விடியல் பயணத்தின் மூலியமா ஒரு சராசரியா ஒரு குடும்பத்துல எவ்வளவு வந்து சேவ் ஆகுது? 888 ரூபாய். உயர்கல்வி புதுமை பெண் கல்வி திட்டம், புதுமை பெண் திட்டம் ஒன்று தொடங்கிட்டாங்க. இந்த புதுமை பெண் திட்டம் இது மூலியமா எவ்வளவு உயர்கல்வி சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 34%. எது சொல்லுது? பாலிசி நோட் சொல்லுது. எது சொல்லுது? பாலிசி நோட்ஸ் என்ன? நான் இந்த துறை, என்கிட்ட பள்ளி கல்வித்துறை, இந்த பள்ளி கல்வித்துறையில இப்போ நான் என்ன பண்ணேன், எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு, அதுதான் பாலிசி நோட்ஸ். இந்த திட்டம் அப்ப தொடங்கப்பட்டது. அந்த தொடங்கி இன்னைக்கு அது என்னவா இருக்கு அப்படின்னா அதுல 34% என்ன பண்ணிருக்கு? உயர்கல்வி சதவீதத்தை, பெண்களோட உயர்கல்வி சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணிருக்கு அப்படின்னு எது சொல்லுது? பாலிசி நோட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், அது ஒரு டேட்டாவை கொடுக்குது. அப்போ அந்த பாலிசி நோட்ஸ் எடுக்கணும். சமூக நலத்துறை,
ஆதி திராவிட நலத்துறை, ஓகேங்களா, அதான் சமூக நலத்துறை சொன்னா, அது ஏடி வெல்பர், அது ஏடி வெல்பர் துறை கூட இப்ப பேர் மாறி வச்சுல, இதே கேள்வி வரலாம். ஓகே, ஏடி வெல்பர் துறை வந்தாச்சு, அப்ப பிடி வெல்பர், அதுக்கப்புறம் பிசி வெல்பர், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை இந்த திட்டங்கள்லாம் வந்துடும். ஊரகத்தை வளர்ச்சி திட்டம் எல்லா திட்டங்களும் எதில் வந்துடும். நம்ம இந்த திட்டங்களை வந்து புக்கிலே படிச்சிடும். எதை இந்திய அளவில் இருக்கிற ஊரக திட்டங்கள் படிச்சோம். ஊரக திட்டம், வறுமை ஒழிப்பு திட்டம் தெரியும் இல்லையா? இப்போ இந்திரா ஆவாஸ் யோஜனா இருந்து எடுத்துட்டோம்னா ஐஆர்டிபி, ட்ரைசம், அந்த வேலை மகாத்மா காந்தி வேலை ஊரக வேலை திட்டம் நம்ம எங்க படிச்சிடறோம்? நம்மளோட புக்கிலே படிச்சிடறோம். ஆனா தமிழ்நாட்டோட ஊரக வேலை திட்டம்னு சொன்னோம்னா தடுமாறும். அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம், கலைஞர் ஊரக பகுதி வளர்ச்சி திட்டம், இது மாதிரி எவ்வளவு திட்டங்கள் என்ன இருக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. கலைஞர் நகர்ப்புற திட்டம், ஓகேங்களா, இது மாதிரி திட்டங்கள்லாம் எவ்வளவு இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணா ஊரக வளர்ச்சித்துறையா படிச்சா ஊரக வளர்ச்சித்துறையில என்னென்ன திட்டங்கள் வருது அப்படின்றத நம்ம எடுக்கலாம். அப்ப கரண்ட் அஃபேர்ஸும் அதுல கவர் ஆயிடுது. எக்ஸ்ட்ரா இன்னைக்கு அது என்ன லெவல் இருக்கு, இது எப்ப தொடங்கின பழைய டேட்டாவும் நமக்கு வந்துடும். ஓகேங்களா, ஸோ அப்போ பாலிசி நோட்ஸ் வந்து என்ன பண்ணணும், கவர் பண்ணணும். இங்க ஒரு தடுமாற்றம் என்னன்னா, ஆட்சி மாறிச்சு, நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், சிலபஸை வந்து திமுக ஆட்சியை பத்தி படிக்கலாமா? ஏன்னா திட்டங்கள் வந்து அங்கதான் தொடங்கியிருக்காங்க, எனக்கு தலைவலி அங்கதான் 2025 அவ்வளவு திட்டங்கள் இருக்கு, இதெல்லாம் நான் படிக்கலாம்னு ஒரு கேள்வி. ஏன்னா ஆட்சி மாறிடுச்சு, அவங்களை பத்தி கேட்க கேள்வி இருக்கணும். இப்போ 2020 குரூப் 1 லாஸ்ட் குரூப் 1 எழுதுறாங்க இல்லையா, அந்த குரூப் 1ல ஒரு கேள்வி வந்தது. அந்த கேள்வி என்னன்னா, முதலமைச்சரோட பெண்கள் பாதுகாப்பு திட்டம்னு ஒன்று இல்லையா, குழந்தைகள் பாதுகாப்பு, முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம்ட்டு, அந்த திட்டத்தை பத்தி விரிவாக எழுதுன்னு 12 மார்க்ல 15 மார்க்ல ஒரு கேள்வி கேட்டாங்க. எதுல? குரூப் 1 மெயின்ஸ்ல. ஆனா அப்ப என்ன ஆச்சு நடக்குது, இந்த திட்டம் யார் வருது, இந்த திட்டத்தை தொடங்கிருக்காது முதலமைச்சர் பெண் குழந்தைகள் காப்பு திட்டம் யாரு? ஜெயலலிதா அம்மையார் அவங்களால் தொடங்கப்பட்டது. ஏடிஎம்கே தானே அது. ஆனா நடக்கிற ஆட்சி யாரு? அப்ப ஆட்சிக்கும் அந்த திட்டத்துக்கு சம்பந்தம் இருக்கா? அந்த இடத்துல டிஎம்கே திட்டம் மட்டும் தான் வரும்னு நினைச்சா ஒன் வேர்டு கிடையாது. எத்தனை மார்க்ல கேட்கறாங்க? 15 மார்க்ல ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா அப்போ ஒரு புரிதல் வேணும். நம்ம பாலிசி இப்ப இதுல படிக்கணும், பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல படிக்கும்போது, சிலபஸை படிக்கும்போது எக்ஸ்ட்ரா குரூப் 1 ஒரு டேட்டா வரும். சுதந்திரமான அமைப்புகள், அரசியல் அமைப்புல இருந்து என்னது சுதந்திரமான அமைப்புகள், எதெல்லாம் சுதந்திரமான அமைப்பு? நீதித்துறை வந்து மத்திய அரசு சொல்றதா நீதித்துறை கேட்குமா? கிடையாது, அது சுதந்திரமா செயல்படும். சிஏஜி யாரு? கணக்கு தணிக்கையாளர். நீ தப்பு பண்ணாலும் அது என்னது காட்டி விட்டுரும், சிஏஜி. அப்போ இந்த யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி இதெல்லாம் என்னது சுதந்திரமான அமைப்பு. இதுக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது, அந்த கேள்விகளுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனா எங்க சம்மந்தம் உண்டு? பணிகள் இன்க்ரீஸ் பண்றோம் இல்லையா, வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்றதோ, வேக்கண்ட் குறைக்கிறதும், எக்ஸாம் கண்டக்ட் பண்றதும், எக்ஸாமுக்கான செலவுகளை அதிகரிக்கிறதும், இதுக்கும் நிர்வாகத்துக்கும் பொறுப்பு உண்டு. எதுக்கும் பொறுப்பு கிடையாது, கேள்விகளுக்கு இதுக்கு பொறுப்பு கிடையாது. ஒரு சீர்திருத்தம் செய்யறோம், அந்த இடத்துல யார் வந்து அமைச்சரோ துறையோ யார் உட்காராங்களோ அவங்களால இது முன்வைக்கப்படுது. நம்ம கோரிக்கையை வைக்கிறோம், மாறலாம், மாறாம போலாம். அதுக்காக நான் படிக்காம விட்டுடக்கூடாது. இதுவரையும் படிச்சுட்டோம்ல, இன்னைக்கா புதுசா படிக்க போறோம். டிஎம்கே ஸ்கீம் இன்னைக்கா புதுசா படிக்க போறோம், ஆல்ரெடி படிச்சது தானே. அதை ஒரு முறையாச்சும் என்ன பண்ணிடணும், பார்த்து வச்சுக்கணும். இந்த திட்டங்களை படிக்க கூடாதுன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் பேசிக்கா, ஏன்னா அது எங்க யூஸ் ஆகும், மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும். ஜென்ரலா ஒரு கேள்வி கேட்டாங்க, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் திட்டத்தை பற்றி தமிழ்நாட்டில் எழுதுக அப்படின்னா அந்த இடத்துல புதுமை பெண் திட்டத்தை யூஸ் பண்ணாமல போறோம், கல்யாண மகளிர் உரிமை தொகை விடியல் திட்டத்தை யூஸ் பண்ணாமல போறோம், பண்ணிதானே ஆகணும். அப்ப அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஒரு புரிதலுக்காக அதை படிச்சுதான் ஆகணும். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த திட்டங்கள்லாம் எக்கனாமிக்ஸ்க்கு பிளஸ் தமிழ்நாடு வளர்ச்சி நிறுவனம் ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி ஒன்னா தான் படிக்கணும். இப்ப நான் ஒரு பாதி சொல்லிட்டேன் இல்லையா, அந்த பொருளாதாரம் சொல்லிட்டோம்ல, அந்த பொருளாதாரத்துல இதெல்லாம் அடங்கிடும். 5ஆம் திட்டங்கள், நிதி ஆயோக், வங்கி, ஓகேங்களா, நிதி பொருளியல், இதெல்லாம் வந்து அதுக்குள்ள அடங்கிடும். இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு டாபிக் இருக்கும், வறுமை, மக்கள் தொகை, கல்வி, வேலை வாய்ப்பு, பெண்களுக்கான அதிகாரங்கள் ஒரு டாபிக் வரும். இதே டாபிக் எங்க இடங்கன்னா தமிழ்நாட்டு வளர்ச்சி நிறுவனம் என்ன வரும், மக்கள் தொகை, வறுமை, கல்வி, வேலை வாய்ப்பு, சமூக நலத்திட்டங்கள் வரும். அப்போ வறுமையை படிச்சா எப்படி படிக்கணும்னா, வறுமைனா என்ன, அதுக்கான குழுக்கள் என்ன, அதுக்கான என்னென்ன திட்டங்கள் போட்டுறாங்க இந்திய அளவில், அதே திட்டங்களை தமிழ்நாட்டில் போட்டுதான் படிச்சா என்ன ஆயிடும். அதுக்காக தான் அந்த சிலபஸை இணைச்சிட்டாங்க. யூனிட் 5 யூனிட் நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி யூனிட் 9 தானே, அது தூக்கி வந்து ஒரு இணைக்கிறதுக்கான ரெண்டுத்தோட பொருள் என்னது ஒண்ணுதான். ஆனா இதுதான் வேற. நான் அங்க வறுமை படிச்சா இந்த அளவுல படிக்கணும், இங்க வறுமை படிச்சா தமிழ்நாடு இருக்கணும். அப்ப இந்த அளவுல படிக்கும்போது அதையும் நம்ம இன்வால்வ் பண்ணிட்டோம்னா ஈஸியா கவர் ஆயிடும். அப்ப வறுமை கவர்மெண்ட் மத்திய சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம், வறுமை தமிழ்நாட்டோட ஸ்கீமை படிச்சா எது முடிச்சு அப்பதான் வறுமை கம்ப்ளீட் ஆகும். மக்கள் தொகை இந்திய அளவுல, தமிழ்நாட்டு அளவுல, கல்வி மத்திய அளவுல, தமிழ்நாட்டு அளவுல, ஓகேங்களா. அப்போ வேலை வாய்ப்பு மத்திய அளவுல, தமிழ்நாடு அளவுல. இதை படிச்சுட்டா யூனிட் 5, அதாவது இதுக்கு பேரு சமூக நல பிரச்சனை. மக்கள் தொகை, வறுமை, கல்வி, வேலை வாய்ப்புலாம் என்னது சமூக நல பிரச்சனை. இது ரெண்டுத்தையும் சேர்த்து படிச்சுன்னா இதுக்கு பாசிவா புக்கை யூஸ் பண்ணலாம். இந்த புக்கை படிச்சா பாஸ் நான் ஒருபோதும் சொல்லலை, இந்த புத்தகத்தை யூஸ் பண்ணிக்கலாம். எந்த புக்கை? பாசிவா புக். அப்படி இல்லைன்னா ப்ரெஜடிஸ் புக்கை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கரண்ட் அஃபேர்ஸும் பாலிசி நோட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களோட வாய்ப்புகள், அவ்வளவுதான். சரிங்களா?
எக்ஸ்ட்ரா இவ்வளவுதான் 2 யூனிட் முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா வேற என்ன யூனிட் விட்டுருக்கோம். புவியியலுக்கு கவர்மெண்ட் நம்மளோட 10th புக்ல கூட அந்த 7 பாடங்கள். அதை தாண்டி மேடம் சொன்ன மாதிரி சுற்றுச்சூழல் பேரிடர் மேலாண்மை இதுல வந்து கன்ஃபார்ம் கேள்வி வரும். அந்த சுற்றுச்சூழல் பேரிடர் மேலாண்மைனா இந்த இப்போ கரண்ட் அஃபேர்ஸா கேள்விகள் வரும். எங்க வந்து ரீசெண்டா நிலநடுக்கம் வந்தது, எங்க வந்து போர் நடந்தது, எங்க வந்து இந்த மாதிரி கேள்விகள் வரும். சுற்றுச்சூழல் நம்ம என்பது ராம்சார் தலங்கள். இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பார்த்தோம்னா எத்தனை ஆச்சு, நேற்று நியூஸ் பேப்பர்ல ராம்சார் தலங்கள் 100. அப்ப 100வது ராம்சார் தலம் எங்க அமைஞ்சது? உத்தரப்பிரதேசம். அப்போ இந்த மாதிரி கரண்ட் டீட்டெயில் தான் எதுல வரும்? அந்த 2 கேள்விகள் எளிமையா எடுத்துக்கலாம். எதுல 5 கேள்விகள் தான் மொத்தம். 2 கேள்விகள் பேரிடர் மேலாண்மை பற்றியும் சுற்றுச்சூழல் அறிவியலை பற்றியும். சுற்றுச்சூழல் அறிவியல் என்ன அப்படின்னா உயிர்கோள காப்பங்கள், ராம்சார் நிலங்கள், இப்போ சொல்ல முடியாது அது மாதிரி தேசிய பூங்காக்கள், தமிழ்நாட்டில் எத்தனை அந்த பாரம்பரிய தலங்கள், அரிட்டாப்பட்டி. ஒரு கேள்வி கேட்டதால அரிட்டாப்பட்டி எத்தனை குன்றுகளை கொண்டது கேள்விகள் வந்தது. ஓகேனா? அப்போ அரிட்டாப்பட்டி இப்போ 4 பாரம்பரிய ஈரோட்ல சம்திங் நாமக்கல் இல்லையா, திண்டுக்கல் ஏலத்தூர் ஏரி சம்திங் ஒன்று வந்தது. இந்த மாதிரி 4 இருக்கு, மறந்து போச்சு. இந்த மாதிரி இருக்கிற டேட்டாக்களை பற்றி தான் எதுவும் முடிஞ்சது. அந்த சுற்றுச்சூழலும் பேரிடர் மேலாண்மை கரண்ட் அஃபேர்ஸோட பேஸ் பண்ணி படிச்சா அது முடிஞ்சது. யூனிட் 6 வந்து தொல்லியல் அகழ்வாராய்ச்சின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பாயிண்ட் வந்து நம்மளோட பாலிசி நோட் சொன்னோம்ல, அந்த பாலிசி நோட்ஸ்ல அகழ்வாராய்ச்சிக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க, பாலிசி நோட்ஸ் கொடுக்குறாங்க. அதுல ரீசெண்டா எங்க பொருள் கிடைச்சிச்சு, ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க. கீழடி அருங்காட்சியகம், அது மாதிரி பொருணை அருங்காட்சியகம். பொருணை அருங்காட்சியகம் எங்கன்னா பொருணை அருங்காட்சியகம், ஆதிச்சநல்லூர், அப்புறம் அந்த சிவகலை. ஓகேனா? இந்த மாதிரி இருக்கிறத வந்து பயன்படுத்துறது வந்து கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம். அதாவது கீழடி அப்படியே பார்த்துக்கலாம், தனியா கிடையாது. இந்த பொருட்கள் தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறது கிடையாது. கீழடின்றது திறந்தவெளி, ஓப்பனா போறோம், கீழடி பாருங்க, அருங்காட்சியகம் பார்த்து வரும். பொருணை நகரம் என்பது பொருணை ஆறு எங்க பயிர்னா நம்ம திருநெல்வேலி தோண்டி தூத்துக்குடி போய் கடலை கலக்குது. இந்த சிவகலை, ஆதிச்சநல்லூர், பொருணை, கொற்கை இது எல்லாமே எங்கதான் அமையலாம், தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் அமையும். ஆனா இது கிடைக்கிற பொருள்லாம் தூக்கிட்டு போய் திருநெல்வேலியில என்ன வச்சிருக்காங்க, பொருணை அருங்காட்சி வச்சிருக்காங்க. ஏன் பொருணை அருங்கா திருநெல்வேலி தான் அதிகமா பாயுது, அது கலக்கிற இடம்னா தூத்துக்குடி கொற்கையில கலக்குது. ஸோ அப்போ கேள்வி இப்படிதான் அமையும். பேசிக்கா புள்ளி படிச்சுட்டு போறது இல்ல. பொருணை அருங்காட்சியத்துல எந்தெந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்ட அகழ்வாராய்ச்சியா வைக்கிறேன், பொருட்களை வைக்கிறேன், இப்படி படிக்கணும். ஓகேனா? நம்பியாறு, வைப்பாறு. நம்பியாறு தோன்றிய நாகரிகம் என்ன, அங்க கிடைக்கிற அகழ்வாராய்ச்சி என்ன, வைப்பாறு எந்த நாகரிகத்தை வந்து வைப்பாறு எடுக்கணும் அப்படியே இந்த நாகரிகம். இப்போ நம்ம கீழடின்றது என்ன நாகரிகம், எந்த ஆறு வருது, கீழடி வைகை, கீழடின்றது வைகை. அது மாதிரி ஒவ்வொரு ஆறும் நம்பியாறு எங்க வருது, வைப்பாறு எங்க வருது, கொற்கை தாமிரபரணி எங்க வருது, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் தெரிஞ்சு வச்சுட்டு தொல்லியல் ஆராய்ச்சி அந்த புக்கை யூஸ் பண்ணோம்னா அப்படி தான் கவர் பண்ணலாம். அந்த டாபிக் கவர் பண்ணலாம். திருக்குறள் நமக்கு 20,000 கொடுத்தாச்சு. பிளஸ் எக்ஸ்ட்ரா பட்ஜெட்ல யூஸ் பண்ற திருக்குறள், இந்த பாலிசி நோட்ஸ்ல யூஸ் பண்ற திருக்குறள், ஒரு தலைவர் எங்கேயாவது மெயினா யூஸ் பண்ற திருக்குறள், இந்த மாதிரி திருக்குறளை நீங்க பாத்தீங்கன்னாலே என்ன கிடைச்சோம், நமக்கு ஒரு மேலோட்டமான இது கிடைச்சோம். எக்ஸ்ட்ரா பொருளியல் வந்து